வெற்றிகரமாக விண்ணில் சீறி பாய்ந்து கொண்டிருக்கிறது GSLV F-15. பல்வேறு சிறப்புகள் கொண்ட திட்டமாக இது மாறி இருக்கிறது. குறிப்பாக சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து ஏவப்படக்கூடிய 100வது ராக்கெட் என்பது இஸ்ரோவுக்கு இது கூடுதல் சிறப்பான ஒரு திட்டமாக மாறி இருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய விண்வெளி ஆர்வலரும் அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியருமான கவியரசு இணைப்பில் இணைகிறார். கவியரசு, இணைந்தமைக்கு மிக்க நன்றி. இந்த GSLV F-15 பொறுத்த வரைக்கும் இந்த 100th மிஷன் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ஸ்பெஷலாக பார்க்கப்படுகிறது. 79 ஆரம்பிச்சு இந்த பயணம் இப்போ 2025 வரைக்கும். இந்த பயணத்தை பத்தி உங்களோட பார்வை என்ன? ரொம்ப சுருக்கமா எனக்கு சொல்லுங்க. வணக்கம் பார்த்திபன். முதல் உங்களுக்கும் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ISRO உடைய 100வது மிஷன் எஸ்பெஷலி ஃபார் நேவிகேஷன், அதாவது வழிகாட்டுதலுக்காக இந்த செயற்கைக்கோள் அனுப்புறாங்க. நீங்க சொன்ன மாதிரி 79 ஆரம்பிச்ச ஒரு சின்ன ஒரு தீப்பொறி இன்னைக்கு 100வது மிஷனை சுமந்து கொண்டு வெற்றிகரமாக வெளியில காலையில சீறி பாயிறது பாக்குறதுக்கு ஒரு கண்கொள்ளா காட்சியா இருக்கு. சென்னையில இருந்தோட இந்த இது காட்சிகள் தெரிகின்றன. நீங்க இந்த 100 மிஷனை நீங்க ஒரு ஓவர்வியூவா பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், ஸ்டார்டிங்ல ஆரம்பிக்கும் போது நம்ம முன்னாடியே நமக்கு தெரியும், சைக்கிள்லயும் இல்ல புல்லட் கார்ட்லயும் வச்சு எடுத்துட்டு போய் லான்ச் பண்ண ஒரு மிஷன் படிப்படியா பாத்தீங்கன்னா 40 கிலோல உருவாக்கப்பட்ட முதல் சேட்டலைட் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகி இன்னைக்கு கிட்டத்தட்ட 2200 கிலோ எடையுள்ள ஒரு சேட்டலைட்டை நம்ம விண்வெளியில செலுத்திக்கிட்டு இருக்கோம். அதுவும் 100வது மிஷன்ல அப்படிங்கும்போது ரொம்ப பெரிய விஷயம். இது ஒரு ஸ்டேஜ்லயுமே இதோடைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப் ஆகிட்டு இருக்கு. அந்த ஆஸ்பெக்ட்ல தான் நான் பாக்குறேன். ஸ்டார்டிங்ல வெதருக்காக மட்டுமே, அதாவது வானிலையை கண்டுபிடிக்கிறதுக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்ட சேட்டலைட்டை இன்னைக்கு படிப்படியா மக்களுடைய பயன்பாட்டிற்கு சாதாரண மனிதனுடைய கைக்கும் டெக்னாலஜி போறதுக்காக இன்னைக்கு அனுப்பப்பட்டிருக்கிற ஒரு விஷயம், அதாவது வழிகாட்டுதல் சேட்டலைட் நினைக்கும் போது உண்மையிலேயே ISRO வளர்ச்சி அபரிமிதமான வளர்ச்சியா பார்க்கப்படுது. திரு பார்த்திபன். கவியரசு, இப்போ இந்த பேலோட பொறுத்த வரைக்கும் NVS Not 2 அப்படின்ற ஒரு செயற்கைக்கோளை தாங்கி சென்று கொண்டிருக்கிறது. இதுக்கு முன்னாடியே இந்த NVS Not 1 அப்படின்ற ஒரு செயற்கைக்கோள் போன வருஷமே அனுப்பியிருந்தாங்க. இந்த வரிசையில் இன்னும் எத்தனை செயற்கைக்கோள்கள் ஏவப்பட இருக்கிறது? இந்த செயற்கைக்கோள்களுடைய முதன்மையான பணி என்னவா இருக்க போகுது? பார்த்திபன், இது ஒரு ரொம்ப அருமையான கேள்வி பார்த்திபன். இன்னைக்கு நீங்க கேட்டது NVS 02 அனுப்பியிருக்கோம். செப்டம்பர் மாசம் 2023 NVS 01 அனுப்பணும். இந்த 2 சேட்டலைட்டுமே 2ஆம் தலைமுறைக்கான சேட்டலைட். அப்ப 2ஆம் தலைமுறைன்னு சொன்னீங்கன்னா அப்ப முதல் தலைமுறை இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஆமா, கண்டிப்பா இருக்கு. 2013 மொத்தம் PSLV வெஹிக்கிளை மட்டுமே வச்சு 10 சேட்டலைட் அனுப்பியிருக்கோம். அதுல 8 லோ ஆர்பிட்னு சொல்லுவோம். லோ ஆர்பிட்ல 8, மீதி 2 ஜியோ டிரான்ஸ்பர் ஆர்பிட்லயும் வச்சிருந்தோம். அது முதல் தலைமுறைக்கான சேட்டலைட், அது முடிஞ்சு போயிடுச்சு. இப்ப 2ஆம் தலைமுறைக்கான சேட்டலைட், இந்த 2ஆம் தலைமுறைக்கான 2வது சேட்டலைட் தான் இது. இன்னும் ஒரு 2 சேட்டலைட் அனுப்ப போறோம். இதோடைய பயன்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, முக்கியமா பாத்தீங்கன்னா மக்களுக்காக வழிகாட்டுதல், அதாவது GPS சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி இந்தியாவுக்கான ஒரு GPS. 2வது முக்கியமான விஷயம், கடந்த மாசம் நமக்கு அந்த ஸ்பேஸ் டாக்கிங் நடந்தது இல்லையா, அதுல ஒரு சேட்டலைட்டும் இன்னொரு சேட்டலைட்டும் பக்கத்துல நெருங்கி டாக்கிங் ஹேண்ட்ஷேக் பண்ணது இல்லையா, அதுக்கு எல்லாமே இந்த சேட்டலைட் ஒரு முக்கியமான பங்காற்று இருக்கு. இது வரைக்கும் என்னன்னா பூமியில இருக்கிற நமக்கு மட்டும்தான் பொசிஷன் தெரியும். இந்த 2ஆம் தலைமுறைக்கான சேட்டலைட் ஸ்பேஸ்ல இருக்கிற சேட்டலைட்டையும் கைட் பண்ணி அதுக்கு அந்த டாக்கிங்கோ இல்ல அன்டாக்கிங்கோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு அது கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். திரு பார்த்திபன், அதுதான் இதுல முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். மற்றது எல்லாமே நார்மலா நடக்கக்கூடிய ஆபரேஷன். இப்ப GPS சர்வேவா இருக்கட்டும், லேண்ட் சர்வேவா இருக்கும், அக்ரிகல்ச்சர், இது எல்லாமே நார்மலா நடக்கக்கூடியது. இந்த 2ஆம் தலைமுறை அவ்வளவு அக்யூரசியா ஸ்பேஸ்லயே நமக்கு பயன்படுத்தக்கூடியது. திரு பார்த்திபன். கவியரசு, இப்போ இந்த நாவிக் அப்படின்ற ஒரு விஷயம், இந்த வழிகாட்டுதல் அப்படின்ற ஒரு விஷயம் தாண்டி ஏற்கனவே நம்ம பயன்படுத்தக்கூடிய GPS இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு, ரொம்பவே அதிக ஃபீச்சர்களோடு இருக்கு. அதுல இருந்து நம்மளுடைய இந்த வழிகாட்டுதல் திட்டம், இந்த நாவிக் எந்த விதத்துல மாறுபடுது? இதோட அக்யூரசி GPS விட அதிகமா இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாமா? பார்த்திபன், இதுக்கு நம்ம ஹிஸ்டரியை பார்க்கணும். எதுக்காக இந்த மிஷன் ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கணும். நம்ம கடந்த நேர்காணல்லே நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன். நம்ம கார்கில் வரப்ப இந்த இதை நம்மளால யூஸ் பண்ண முடியல. நமக்கு சர்வீஸ் ப்ரொவைட், GPS சர்வீஸ் ப்ரொவைட் பண்றது US. அவங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு அது கண்டினியூஸா கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான காலகட்டங்கள்ல நமக்கு தேவையான நம்மளுடைய வழிகாட்டுதல் சிஸ்டம் நமக்கு தேவைப்பட்டது. அதற்காக படிப்படியா உருவாக்கப்பட்டதுதான் இந்த நம்ம சொல்லப்படுற இந்த நாவிக் அப்படிங்கிற IRNSS அப்படிங்கிற கான்ஸ்டலேஷன் ஆஃப் த சேட்டலைட். இது மூலமா நமக்கு தேவையான இடங்கள்ல நம்மளுடைய
ராணுவத்திற்கோ இல்ல ஓன் பயன்பாட்டுக்கோ நம்மளுடைய ஓன் சேட்டலைட் இருக்கிறதுனால நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியது இல்ல. உதாரணத்துக்கு யூஎஸ் வந்து ஜிபிஎஸ் யூஸ் பண்றாங்க, ரஷ்யா பாத்தீங்கன்னா குளோனாஸ் யூஸ் பண்றாங்க, சைனா கலீலியோ யூஸ் பண்றாங்க. இது மாதிரி ஒரு வளர்ந்த நாடுகளும் அவங்களுக்கு தேவையான ஜிபிஎஸ் ஃபெசிலிட்டியை அவங்களே உருவாக்கிக்கிறாங்க. அந்த விதத்துல நம்மளும் நமக்கு தேவையான ஒரு ஃபெசிலிட்டியை உருவாக்கப்படுற ஒரு காலகட்டத்துக்கு நம்ம தள்ளப்பட்டோம். அதோடைய வெளிப்பாடு தான் இது. நீங்க ஜிபிஎஸ் ஓட அக்யூரசி கேட்டீங்கன்னா அதுக்கு இதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னா பெருசா ஒண்ணும் கிடையாது. முதல் தலைமுறையில கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருந்தது, அடுத்தடுத்த வர தலைமுறையில அந்த டிஃபரன்ஸ் ரொம்ப குறைச்சிட்டாங்க. அதான் சொன்னாங்க இல்லையா, ஸ்பேஸ்லயும் நம்ம டாக்கிங் பண்றதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த டெக்னாலஜின்ட்டு. அப்பதான் எவ்வளவு அக்யூரசி இருக்குன்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க திரு பார்த்திபன். இந்த கான்ஸ்டலேஷன் சேட்டலைட் கான்ஸ்டலேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. கான்ஸ்டலேஷன் நட்சத்திர கூட்டத்தை சொல்லுவாங்க. இந்த செயற்கைக்கோளையும் இந்த ஒரு கூட்டமாக நாம வந்து நிலைநிறுத்த போறோம் அப்படின்ற போது அந்த செயற்கைக்கோள் கூட்டம் எப்படி செயல்பட இருக்கிறது? இன்னும் எத்தனை செயற்கைக்கோள் இந்த நாவிக் வரிசையில ஏவப்பட இருக்கிறது? இது கான்ஸ்டலேஷன் ஏன்னு சொல்றாங்கன்னா ஒரு சேட்டலைட்டை மட்டுமே வச்சுட்டு உங்களால அக்யூரசியா வந்து நேவிகேட் பண்ண முடியாது. குறைந்தது 2 இல்ல 3 சேட்டலைட் வரும். 3க்கு மேற்பட்ட சேட்டலைட் இருந்தாலும் அக்யூரசியா நம்மளால நம்மளுடைய பொசிஷனை நம்ம வந்து கரெக்டா கண்டுபிடிக்க முடியும். அதுக்குதான் இதை கான்ஸ்டலேஷன் சொல்றாங்க. எந்த ஒரு ஜிபிஎஸ், எந்த ஒரு ரஷ்யாவதோ யூஎஸ் அமெரிக்காவதோ எது எடுத்தாலும் சிங்கிள் சேட்டலைட் இருக்காது. குறைந்தது 3 சேட்டலைட்டாவது தேவைப்படும், இல்ல 2 சேட்டலைட்டாவது நம்மளுடைய பொசிஷனை கரெக்டா துல்லியமா சொல்றதுக்கு தேவைப்படும். அதற்கு மேல சேட்டலைட் இருந்ததுன்னா இன்னும் நம்ம அக்யூரசியா சென்டிமீட்டர் லெவல்ல நம்ம சொல்லலாம். சோ அதன் வெளிப்பாடுல பாத்தீங்கன்னா இப்ப 2வது அனுப்பியிருக்கோம். 2வதுலயும் ஓரளவு நம்மளால இது பண்ண முடியும். ஆல்ரெடி முதல் தலைமுறை சேட்டலைட் இருக்கு இல்லையா, அதுவும் இதுவும் சேர்ந்துதான் ஒர்க் பண்ண போகுது. அடுத்தடுத்த வர சேட்டலைட்ல இன்னும் நம்மளுடைய அக்யூரசி பெட்டரா தெரியும். இன்னும் இந்த சீரீஸ்ல இன்னும் ஒரு 4 சேட்டலைட் அனுப்ப 2ஆம் தலைமுறையில இன்னொரு 2 சேட்டலைட் அனுப்ப போறாங்க. சோ அதன் மூலமா இன்னும் நம்மளுடைய அக்யூரசி அதிகமா வரும். இதற்கு முன்னாடி முதல் தலைமுறை சேட்டலைட் எல்லாமே பிஎஸ்எல்வில அனுப்புனாங்க. அதோடைய எடை வந்து ரொம்ப கம்மி. இப்ப அனுப்பி இருக்கிற NVS 01 இருக்கட்டும் 02 இருக்கட்டும் இதோட எடை அதிகம், வாழ்நாள் அதிகம், இது சுத்திக்கிட்டு இருக்கிற ஆர்பிட்டும் அதிகம். பார்த்திபன், இப்போ நீங்கள் சொன்னீங்க இதுக்கு கொஞ்சம் போன சில வாரங்களுக்கு முன்னாடி ஸ்பேஸ் டாக்கிங் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம். அதுக்கும் கூட இந்த மாதிரியான இந்த நாவிக் செயற்கைக்கோள்கள் வந்து பக்கபலமாக இருந்துச்சுன்னு. இப்போ அன்றாட நமக்கு பயன்பாடுகள் தாண்டி வரக்கூடிய ஃபியூச்சரில் வரக்கூடிய திட்டங்களாக இருக்கட்டும், ககன்யான், சந்திரயான், இந்த மாதிரி திட்டங்கள் போதெல்லாம் இந்த நாவிக் செயற்கைக்கோள்கள் கை கொடுக்குமா? கண்டிப்பா பார்த்திபன், அதற்காகத்தான் இதை முழு முயற்சி எடுத்து இப்போதைக்கு லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ISRO-வோட ககன்யானை பத்தி ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க. அதனால ஸ்பேஸ் டாக்கிங்கா இருக்கட்டும் இல்ல ககன்யானா இருக்கட்டும் எதிர்வரும் காலங்கள்ல இப்ப அனுப்பக்கூடிய சேட்டலைட் வந்து ரொம்ப ஒரு பெரிய முக்கிய பங்காற்றுது. ஏன்னா ஸ்பேஸ்ல நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கறத நமக்கு தெரியப்படுத்தணும் இல்லையா. அந்த விஷயங்களுக்கு கண்டிப்பா இன்னைக்கு அனுப்பக்கூடிய இந்த சேட்டலைட் வந்து ஒரு முக்கியமான ஒரு பணியை செய்யும். திருப்பார்த்திபன், கவியரசி, இப்போ இந்த நாவிக் செயற்கைக்கோளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த ஜிபிஎஸ் மாதிரியான ஒரு பொசிஷனிங் சிஸ்டம் உலக அளவில் பிரம்மாண்டமாக பறந்து விரிஞ்சிருக்கு, அனைவரும் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதுல வந்து நாவிக் மாதிரியான ஒரு என்டையர்லி ஒரு நியூ ப்ராசஸ்க்கு மாறுறதுக்கு உலகம் தயாராக இருக்கிறதா? எத்தனை பேர் அது ஏற்றுக்குவாங்க? இங்கே நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய மொபைல் ஃபோன்கள் இந்த மாதிரி இதில் நாவிக்கை அடாப்ட் பண்ணிக்க முடியுமா இப்போதைக்கு சூழல்ல? பார்த்திபன், இது ஒரு நல்ல கேள்வி. இதுக்கு வந்து எப்படி ஆன்சர் பண்ணலாம்னா, நம்ம நாவிக் வந்து நம்ம உலகம் ஃபுல்லா இப்ப ஜிபிஎஸ் கொடுக்குற மாதிரி நம்ம சர்வீஸ் கொடுக்க போறது கிடையாது. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். நம்ம இந்தியன் ரீஜியனுக்கு மட்டும்தான் நம்ம சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண போறோம். இப்ப நீங்க கேட்கலாம், சார் நம்ம இந்தியன் ரீஜியனுக்கு மட்டும்தான் இப்ப சர்வீஸ் கொடுக்குறோம்னா நமக்கு பக்கத்துல இலங்கை இருக்காங்க, சர்வீஸ் கடலோர எல்லைகள்லாம் இருக்கு, அதுக்கு கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, நம்ம ரீஜியன் பிளஸ் அலாந்த கடலோர எல்லைகளுக்கும் கொடுக்குறோம். இப்ப உதாரணத்துக்கு நம்மளுடைய ஜம்மு அண்ட் காஷ்மீர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கேயும் நம்ம சர்வீஸ் கொடுக்க போறோம். ஆனா பக்கத்துலயே நமக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அங்கேயும் சர்வீஸ் போகுமான்னு கேட்டீங்கன்னா அங்க மட்டும் சர்வீஸ் போகாது. அதற்கு ஆண்டனாஸ் சொல்லுவாங்க. அந்த ஆண்டனாஸை பக்காவா டிசைன் பண்ணி அவங்களுக்கு அந்த சர்வீஸ் கொடுக்காம நமக்கு எங்க தேவையோ நம்ம இந்தியன் ரீஜியன்ல மட்டும் இந்த சர்வீஸை எனேபிள் பண்ண போறாங்க. அடுத்த கேள்விக்கு வந்து இது எல்லாருமே அடாப்ட் பண்ணிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா இப்ப வர செல்போன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த நாவிக் ஐசியை வந்து இது பண்ணணும்னு நம்ம இந்தியன் வந்து ரூல் போட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவில சேல்ஸ் ஆகிற எல்லா செல்போனுமே இந்த நாவிக் டெக்னாலஜியை உள்ள அடாப்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. அதனால மைக்ரேட் ஆகுறது நமக்கு பெரிய பிரச்சனை கிடையாது இந்தியன் ரீஜியன்ல இருக்கிறவங்களுக்கு. திருப்பார்த்திபன், ஓகே, இப்போ இந்த NVS 02 மாதிரியான ஒரு செயற்கைக்கோளை சுமந்து செல்வதற்கு GSLV மாதிரியான அதிக அளவிலான எடையை தாங்கக்கூடிய ஒரு ராக்கெட்டை தான் நம்ம பயன்படுத்துறோம். இந்த GSLV வெற்றி அப்படின்றத நம்ம எப்படி பார்க்கலாம்? இந்த 100 மிஷன்ல வந்து 17 மிஷன் GSLV தான் போயிருக்கு.
பாத்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்எல்வி மொத்தம் கம்மியான மிஷன்ஸ் தான் நம்ம போயிருக்கோம். ஏன்னா அதுல இருக்கிற கிரையோஜெனிக் டெக்னாலஜி வந்து நமக்கு வந்து ரொம்ப காலமா நமக்கு கிடைக்காம இருந்தது. இனிஷியலா நமக்கு ரஷ்யா தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் டியூ டு சர்டைன் ரீசன்னால அதை நம்மளால இது பண்ண முடியல. நம்ம அவங்கள்ட்ட இருந்து வாங்கின இன்ஜினை எடுத்து பிரிச்சு போட்டு ரிவர்ஸ் இன்ஜினியரிங் அதுல பண்ணி நம்ம தேவையான கிரையோஜெனிக்கை உருவாக்க பார்த்தோம். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல இல்ல நம்மளவே புதுசாவே உருவாக்கிடலாம், ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்கிராச்ல இருந்தே உருவாக்கிடலாம் அப்படின்ட்டு ISRO விஞ்ஞானிகள் தங்களாவே கிரையோஜெனிக் இன்ஜினை உருவாக்குனாங்க. அதுல நம்ம இப்ப படிக்கிற சேர்மன் நாராயணன் சாரும் அதுல ஒரு பெரிய பங்காற்றி இருக்காரு. அதுல படிப்படியா நம்ம வந்ததுனால இந்த கிரையோஜெனிக் டெக்னாலஜி எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா GSLV வந்து நமக்கு கம்மியான மிஷன்ஸ் தான் இருக்கும். பிகாஸ் ஆஃப் அந்த டெக்னாலஜி இல்லாதனால PSLV வந்து அதோடைய டெக்னாலஜி நமக்கு அப்பயே ஓரளவுக்கு நல்ல ரிலையபிலிட்டியா இருந்தது. அதனால எல்லா மிஷனுமே நம்ம வந்து PSLV போயிருப்போம். உதாரணத்துக்கு மாம் இருக்கட்டும், மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன், இது எல்லாமே PSLV தான் போனோம். GSLV இப்பதான் ஒரு கடந்த 7 மிஷனா ரொம்ப நல்லா சக்சஸ்ஃபுல்லா ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு 3 மிஷன் எக்ஸ்பெரிமெண்டலா பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் கமர்ஷியல் லான்ச்ல இது மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரிலையபிலிட்டி ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த டெக்னாலஜி வந்ததுனால நம்ம அதிக எடை கொண்ட சேட்டலைட்டை ஸ்பேஸுக்கு அனுப்பிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு உதாரணம் தான் இன்னைக்கு அனுப்பியிருக்கிற 2200 கிலோவான NVS-02 as well as 01 சேட்டலைட்டை பார்த்து. கவியரசு, இப்போ பார்த்தோம்னா ஒரு குளோபல் ஷிஃப்ட் இந்திய விண்வெளித்துறையை பொறுத்த வரைக்கும் நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். வணிக ரீதியாக பல வெற்றிகளை பெறுறோம். இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது இந்த நாவிக் அப்படின்ற இந்த திட்டம் பார்த்தீங்களன்னா நம்முடைய விண்வெளித்துறைக்கு வணிக ரீதியாக கை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறதா? வணிக ரீதியா என்ன நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த GSLV-யா இருக்கட்டும் இல்ல எந்த ஒரு சேட்டலைட்டா இருக்கும், ஒரு டைமும் நம்ம சேட்டலைட் வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆர்பிட்டை ரீச் ஆகுதுங்கிறத பாக்குறத விட ஒரு டைமும் அந்த டெக்னாலஜி நம்ம வசப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இப்ப 2200 கிலோ தூக்கிட்டு ஒரு சேட்டலைட்டை ஜியோ டிரான்ஸ்பர் ஆர்பிட் இப்ப நம்ம அனுப்புறது கிட்டத்தட்ட 36,500 கிலோமீட்டர் அப்போஜியில போகும். அந்த லெவலுக்கு ஒரு மிஷனை நம்மளால பண்ண முடியுங்கிற டெக்னாலஜி வந்து உலக நாடுகளுக்கு நம்ம எகைன் ப்ரூஃப் பண்றோம் எங்கள்கிட்ட இந்த டெக்னாலஜி இருக்குன்ட்டு. ஸோ இந்த மிஷன் சக்சஸை பொறுத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய சேட்டலைட் அவங்களுக்கு தேவைப்படுற இந்த ஜியோ டிரான்ஸ்பர் ஆர்பிட்டுக்கு ஏதாவது சேட்டலைட் அனுப்பணும்னா ஆப்வியஸ்லி அவங்க வந்து நம்ம இஸ்ரோவை தான் நம்ம அவங்க எதிர்பார்த்து வருவாங்க. நம்ம அவங்களுக்கான ப்ரொவைட் பண்ண போறோம் சர்வீஸ். அதுக்கு என்ன சார்ஜோ நம்ம வாங்கிக்க போறோம். ஸோ வணிக ரீதியா பாத்தீங்கன்னா ஒரு மிஷனுமே ஒரு டார்கெட்டை வச்சுதான் செயல்பட்டு இருக்கு. அந்த ஒரு டார்கெட்டும் சக்சஸ் ஆகும் போது வணிக ரீதியா கண்டிப்பா நமக்கு அது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். பார்த்திபன். ரைட், நன்றி திரு கவியரசு. இணைப்பில் இணைந்து பல்வேறு தகவல்களை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு. இஸ்ரோவின் 100வது மிஷனாக சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் சீறி பாய்ந்து கொண்டிருக்கிறது GSLV F-15. சரியாக காலை 6:23 மணிக்கு விண்ணை கிழித்து கொண்டு சீறி பாய்ந்தது. 19 நிமிடங்களில் இது தன்னுடைய இலக்கை எட்ட இருக்கிறது. அதன்படி பார்ப்போமே ஆனால் இன்னும் சில மணித்துளிகளில் அது தன்னுடைய இலக்கை அடைய இருக்கிறது. அங்கு பரபரப்பு தோய்ந்த முகங்கள் இஸ்ரோ மையத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். ஏனென்றால் இறுதி 1 நிமிடம் மட்டுமே மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த திட்டத்துடைய வெற்றியை உறுதிப்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு முனைப்பில் அங்கு அனைவரும் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். 100வது திட்டம் என்பதை தாண்டி இந்த ஆண்டின் முதல் திட்டம். அதே மாதிரி இஸ்ரோ தலைமை பொறுப்பில் தற்பொழுது அமர்ந்திருக்கக்கூடிய தமிழர் நாராயணன் தலைமையிலான முதல் திட்டம். இந்த மாதிரி நிறைய சிறப்பம்சங்கள் இந்த GSLV F-15 இருக்குது. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா GPS-க்கு மாற்றாக இந்தியா தன்னை சார்ந்து தற்சார்பு கொள்ளக்கூடிய ஒரு விதமாக இந்த நாவிக் அப்படின்ற இந்த குளோபல் பொசிஷன் சிஸ்டம்க்கு மாற்றான ஒரு அமைப்பை நாம் கொள்ள போகிறோம் அப்படின்பதும் இந்த திட்டத்தின் சிறப்பாக இருக்கிறது. ஸோ இது பற்றின நேரலையை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சில நிமிடங்களில் இந்த திட்டம் முழுமையான ஒரு வெற்றியை பதிவு செய்ய காத்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.